श्रीमद्भागवतमहापुराणं तृतीयस्कन्धः अथ त्रयोदशोऽध्यायः। वराग अवतारम वरागस्तुतिः श्लोकम 34 इருந்து श्लोकम 45 वரை। ऋषयः ऊचुः जितं जितं ते जितयज्ञभावन त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः। यद्रोमघर्तेषु निलिल्युरध्वरास् तस्मै नमः कारणसूकराय ते। ரிஷிகள் துதிக்கிறார்கள். இறைவா, வேள்விகளுக்கு தலைவரே, எவராலும் வெற்றி கொள்ள இயலாதவரே, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், தங்கள் புகழ் பரவட்டும். வேதங்களே ஆன தாங்கள் திருமேனியே உதறிக்கொள்கிறீர்களே, தங்களுடைய மயிர்கால்களில் வேள்விகள் தங்கி நிற்கின்றன. பூமியை பிரளய ஜலத்திலிருந்து தூக்கி எடுக்கவே தாங்கள் வராக அவதாரம் ஏற்றீர்கள். இறைவா, தங்களை வணங்குகிறோம். रूपं तवैतन्ननु दुष्कृतात्मनां दुर्दर्शनं देव यदद्वरात्मकं छन्दांसि यस्य त्वचिबर्हिरोमस्वाज्यं दृशेद्वङ्घ्रिषु चातुर्होत्रम्. தேவனே, யாகங்களையே திருமேனியாக கொண்ட தங்களது இந்த திருமேனி ஒழுக்கமற்ற பாவிகளுக்கு காண இயலாதது அன்றோ? தங்களுடைய திருமேனியின் தோலில் காயத்ரி முதலிய சந்தங்களும், ரோமங்களில் குச்சம் என்கிற தர்ப்பங்களும், கண்களில் நெய்யும், 4 திருக்கால்களிலும் ஹோதா, அத்வர்யோ, உத்காத்தா, பிரம்மா என்கிற 4 ரித்விக்குகளின் கர்மங்களும் விளங்குகின்றன. ஸ்ருக்துண்ட ஆசீத் ஸ்ருவைஷநாசயோர் இடோதரே சமசாः கர்ணரந்த்ரே பிராசித்ரமாஸ்யே கிரசனே கிரஹாஸ்து தே யச்சர்வணம் தே பகவன் அக்னிஹோத்ரம். இறைவா, நெய்யை எடுத்து ஆகுதி செய்யும் ஸ்ருக் என்கிற மரக்கரண்டி தங்கள் உதடுகள், நெய்யை ஸ்ருக்கில் எடுத்துவிட்டு கொள்ள உபயோகம் ஆகும் சிறிய மரக்கரண்டியான ஸ்ருவம் தங்கள் மூக்கு. முக்கிய தர்வி ஸ்ருக், மற்றொரு தர்வி ஸ்ருவம். வேள்வியில் ஆகுதி செய்ய அன்னத்தை, அதாவது சோற்றை எடுத்து வைக்கும் இடை என்கிற பாத்திரம் தங்கள் வயிறு. சோமபானம் செய்யும் சமச பாத்திரம் உன் காது துளைகள். பிரம்மாவிற்கு அளிக்க வேண்டிய சாதத்தை எடுத்து வைக்கும் பிராசித்ரம் என்கிற பாத்திரம் தங்கள் வாய். பெரிய பாத்திரத்திலிருந்து சோமரசத்தை சமஸ் என்கிற பாத்திரத்தில் எடுத்துவிடும் கிரகங்கள் என்னும் கரண்டிகள் தங்கள் தொண்டை. பகவானே, நீங்கள் இசை போடுவது அக்னிஹோத்திரம். தேக்ஷானுஜன்மோபசதஷிரோதரம் த்வம் பிராயணீயோ தயனீயதம்ஸ்ரஹ ஜிஹ்வா பிரவர்க்யஸ்தவ சீர்ஷகம் க்ரதோஹ சப்யாவசத்யம் சிதயோ சவோஹிதே. யாகத்தின் ஆரம்பத்தில் தீட்சை ஏற்றுக்கொள்ளும் போது செய்யப்படும் தீக்ஷணீய இஷ்டி தங்களது பல திரு அவதாரங்கள். சோமரசம் பிழிந்து எடுப்பதற்கு முன் செய்யப்படும் 3 இஷ்டிகளான உபசத்துக்கள் தங்கள் கழுத்து. தீட்சை செய்து கொண்டதும் செய்யப்படும் பிராயணீய இஷ்டியும், வேள்வியின் முடியில் செய்யப்படும் உதயனீய இஷ்டியும் தங்களது கோரைப்பற்கள். ஒவ்வொரு உபசத்தின் ஆரம்பத்திலும் செய்யப்படும் பிரவர்க்கியம் என்கிற கர்மா உள்நாக்கு. யக்ஞரூபரான தங்களுக்கு சப்யம், அதாவது ஹோமமில்லாத அக்னி, ஆவசத்தியம், ஔபாசன அக்னி என்கிற 2 அக்னிகளும் தங்கள் தலை. வேதிகை கட்ட கற்கள் வைத்து 5 அடுக்குகளை கட்டும் சயனங்கள் உனது 5 பிராணன்கள். சோமஸ்துரேதஸ் சவனான்யவஸ்திதிஹி संस्था विभेदास्तव देव
धातवः सत्राणि सर्वाणि शरीरसन्धिस्त्वं सर्वयज्ञक्रतुर्षिटिबन्धनः. சோமம் உன்னுடைய வீரியம், உட்கார்வது முதலிய உனது நிலைகள் 3 வேளைகளிலும் செய்யப்படும் 3 சவனங்கள். சர்வேஷா அக்னிஷ்டோமம் சத்யக்னிஷ்டோமம் உக்தியம் ஷோடசி வாஜபேயம் அதிராத்திரம் அப்தோர்யாமம் என்கிற 7 யாகங்களும் தங்களது 7 தாதுக்கள். சத்ர யாகங்கள் எல்லாம் தங்களுடைய மூட்டுக்கள். சோமரசம் இல்லாத வேள்விகளும் சோமரசமுள்ள கிரதுக்களும் தங்கள் திருவுருவிலேயே உள்ளன. வேள்விகளின் அனுஷ்டான ரூபமான இஷ்டிகள் தங்கள் உடலிலுள்ள தசை நார்கள். நமோ நமஸ்தேகில மந்திர தேவதா திரவ்யாய சர்வக்ரதவே கிரியாத்மனே வைராக்ய பக்தியாத்மஜயானுபாவிதஞானாய வித்யா குரவே நமோ நமஹ. வேள்விகளின் மந்திரங்கள், அதில் துதிக்கப்படும் தேவர்களும் பயன்படும் பொருட்களும் தந்திரங்கள் அதாவது செயல்முறைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் தங்களை வணங்குகிறோம். வைராகியம், பக்தி மற்றும் ஒன்றுபற்ற மனம் ஆகியவற்றால் பெறப்படும் ஞானமும் தங்களது திருவுருவே. அனைத்து வித்யைகளையும் கற்றுத்தரும் குருவும் தங்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம். தம்ஷ்ராக்ரகோட்யா பகவம்ஸ்த்வயா த்ருதா பிராஜதே பூதர பூசபூதரா யதா வனாநிஸ்ஸரதோ ததா த்ருதா மதங்கஜேந்திரஸ்ய சபத்ர பத்மினி. பூமி பிராட்டியை தாங்கி நிற்கும் எம்பெருமானே, மலைகள் கொண்ட இந்த பூமியை தங்கள் நெற்றிப்பள்ளில் தூக்கி வருவதை கண்டால் வனத்தில் விருப்பம் போல் சுற்றித் திரியும் கொழுத்த யானை தாமரை பூத்த தடாகத்தினின்றும் இலையுடன் கூடிய தாமரை மலரை தாங்கி வருவது போல் அழகாக இருக்கிறது. த்ரைமயம் ரூபமிதம் ச சௌகரம் பூமண்டலேநாத ததாத்ருதேன தே சகாஸ்தி ஸ்ருங்கோடகதேன பூயசா குலாச்சலேந்திரஸ்ய யதைவ விப்ரமஹ. இந்த பூமண்டலத்தை நெற்றி பற்களில் தாங்கி நிற்கும் 3 வேத ஸ்வரூபியான தங்களது சூக்கர ரூபம் உயர்ந்த பர்வத சிகரத்தில் மேகம் சூழ்ந்துள்ளது போல் உள்ளது. சம்ஸ்தாபயைனாம் ஜகதாம் சதஸ்துஷாம் லோகாய பத்னீமசி மாதரம் பிதா விதேம சாஸ்யை நமசா சஹத்வயா யஸ்யாம் ஸ்வதேஜோக்னிமிவாரணா வதாஹ. தங்களுடைய மனைவியும் அசையும் அசையாத படைப்புகளுக்கு தாயுமான இந்த பூமியை பழைய ஜலத்தின் வெள்ளத்தினால் ஆடாதபடி நிலையாக வைத்தருள வேண்டுகிறோம். அப்போதுதானே எல்லா சிருஷ்டிகளும் சுகமாக வசிக்க முடியும். படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாங்கள்தானே தந்தை, பூமி பிராட்டியோ தாய். அவள் நிலையாக இருக்குமாறு தங்கள் தாரண சக்தியை அரணிக்கட்டையில் அக்னியை வைத்துள்ளது போல அவளிடம் வைத்திருக்கிறீர்கள். அந்த பூமியில் வசித்து கொண்டு ஜீவராசிகள் வேள்விகள் மூலம் தங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். தங்களையும் பூமி தாயையும் வணங்குகிறோம். கஷ்ரதீதான்யதமஸ்தவ பிரபோ ரசாம் கதாயா புவ உத்பிபர்ஹணம் ந விஸ்மயோசௌ த்வயி விஸ்வவிஸ்மயே யோ மாயயேதம் சஸ்ருஜேதி விஸ்மயம். பிரபுவே, ரசாதலத்தில் அமிழ்ந்துள்ள பூமியை தங்களை தவிர வேறு யார்தான் மேலே தூக்கி வர முடியும்? தாங்களோ ஆச்சரியம் அனைத்திற்கும் இருப்பிடம். இந்த பூமியை மேலே தூக்கி வந்தது என்னவோ தங்களுக்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆச்சரியமான இந்த உலகத்தை தங்கள் மாயையினால் படைத்ததே ஒரு ஆச்சரியமான செயல் அல்லவா? விதுன்வதா வேதமயம் நிஜம் வபோர்ஜனஸ்தபஸ்ஸத்ய நிவாசினோ வயம் சட்டாஷிக்கோதூத சிவாம்பு பிந்துபைர்விம்ருஜ்யமானா ப்ருஷமீஷ பாவிதாஹ.
ஈசனே, வேதமயமான தாங்கள் தங்கள் திருமேனியை சிலிர்த்து கொண்ட போது தங்கள் பிடரி மயிர்களிலிருந்து தெரித்த பரம பவித்திரமான குளிர்ந்த ஜலத்தால் ஜனோலோக, தபோலோக, சத்தியலோக வாசிகளான நாங்கள் மிகவும் தூய்மையடைந்தோம். சவை பத பிரஷ்டமதிஸ்தவைஷதேய கர்மணாம் பாரமபார கர்மணஹ யத்யோகமாயா குணயோகமோஹிதம் விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேஹிஷம். பகவானே, தங்களுடைய திருவிளையாடல்களோ எல்லை அற்றவை. அவ்வாறு இருக்க அதன் எல்லையை காண்கிறேன் பார் என்று முயற்சி மேற்கொள்பவன் புத்தியற்றவன். தங்களது மாயையின் முக்குணங்களால் இப்பிரபஞ்சமே மோகமடைந்துள்ளது. உலகியல் இன்பங்களில் மயங்கி நிற்கும் இவ்வுலகத்திற்கு தாங்கள்தான் மங்களத்தை செய்ய வேண்டும். மைத்ரேய உவாச்ச இத்யுபஸ்தீயமானஸ்தைர்முனிபிர்ப்ரஹ்மவாதிபிः சலிலே ஸ்வக்ஷுராக்ராந்த உபாதத்தாவிதாவணிம். மைத்ரேயர் கூறுகிறார், விதுரா, பிரம்மத்தையே அனவரதமும் சிந்தித்து இருக்கும் பிரம்மவாதிகளான அந்த முனிவர்கள் இவ்வாறு துதிக்கவே அனைத்தையும் காத்தருளும் வராக பகவான் தனது குளம்புகள் பதிந்திருந்த இடத்தில் உள்ள தண்ணீரில் பூமியை நிலையாக வைத்தருளினார். இதி ஸ்ரீ வராகஸ்துதிஹி சம்பூர்ணம். ஹரே நமஹ, ஹரே நமஹ, ஹரே நமஹ.